நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு தற்போது பெரிய சர்ச்சையில் சிக்கியுள்ளது. வினாத்தாள் கசிவு குற்றச்சாட்டுகள் எழுந்ததை தொடர்ந்து தேர்வு அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த விவகாரத்தில் சிபிஐ தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. ராஜஸ்தானின் சிகார் பகுதியிலிருந்து நீட் தேர்வுக்கு முன்பே ஒரு மாதிரி வினாத்தாள் கேரளாவில் மருத்துவம் படித்து வந்த மாணவர் ஒருவருக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த மாணவர் அதை தனது தந்தைக்கு அனுப்பியுள்ளார். அவர் சிகார் பகுதியில் நீட் பயிற்சி மையம் நடத்தி வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் ஹாஸ்டலில் தங்கியிருந்த நீட் மாணவர்களுக்கு அந்த வினாத்தாளை வழங்க முயற்சி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் மாணவர்கள் ஏற்கனவே தேர்வு மையங்களுக்கு சென்று விட்டதால் அந்த வினாத்தாள் வேதியியல் ஆசிரியர் ஒருவரிடம் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த ஆசிரியர் அசல் நீட் வினாத்தாளுடன் இதை ஒப்பிட்டு பார்த்தபோது வேதியியல் மற்றும் உயிரியல் பிரிவுகளில் மட்டும் 120 முதல் 140 கேள்விகள் வரை ஒரே மாதிரியாக இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஆசிரியர் இந்த தகவலை தேசிய தேர்வு முகமையின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.